அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இப்படி எடுத்துக்கலாம். இதில் பிஜி கோர்சஸ் 2025-26 அகாடமிக் இருக்குது. எப்படி என்ன படிக்கலாம், என்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அதுக்கு எந்த மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது, எப்போ அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கா, அந்த மாதிரி ஒரு மொத்த விஷயங்கள் வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் ஆகும்பொழுதும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த விஷயம் சொல்கிறது. சரி, இது பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரி ஆர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பேர் ரெண்டும் ஒன்று தான். அங்கே பிஜி ப்ரோக்ராம்ஸ், அதாவது மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ் வச்சுங்களேன், எம்ஏ, எம்எஸ்சி, எம்பிஏ, எம்காம் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் படிக்கிறதுக்கு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஓகேவா? அதுக்கு கியூட் பிஜி 2025 எக்ஸாம் எழுதணும். ஃபஸ்ட்டு கியூட் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு 2025 அந்த எக்ஸாம் எழுதணும். அது இப்போ விண்டோ ஓப்பனாக இருக்குது, அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பனாக இருக்குது. கியூட் பிஜி 2025 அதுதான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அதில் இருக்குது பாருங்களேன், அனௌன்ஸ்மெண்ட் வெல்கம் டு கியூட் பிஜி 2025 போர்ட்டல். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷனை என்னென்னலாம் டீட்டெயில்ஸு அப்படின்ற ப்ராசஸ்லாம் அதில் பண்ணலாம். அது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாண்டிச்சேரியில் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டால் தான், அங்கே எலிஜிபிலிட்டி என்னென்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் கியூட் எக்ஸாமில் அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் எழுதுனா அந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டாப் லெஃப்ட் இருக்கு இல்லையா, மெனுவில் பார்த்தோம்னா யூனிவர்சிட்டிஸ்ன்னு இருக்குது, அது பார்க்கலாம். இல்லைனா டெஸ்ட் பேப்பர், ஜஸ்ட்டு டெஸ்ட் பேப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த டெஸ்ட் பேப்பர் தான் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ எம்பிஏவுக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எம்பிஏவுக்கு என்ன ப்ரோக்ராம், என்ன டெஸ்ட் பேப்பர் செலக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பர், இதெல்லாம் காமனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் எந்தெந்த சப்ஜெக்ட்டு எங்கேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பிஏ கோர்சஸ் இதில் கொடுத்துருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது, இதெல்லாம் லாங்குவேஜஸ் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தோம்னா யூனிவர்சிட்டிஸும் நீங்கள் டைரெக்டாகவும் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்டிகல்ச்சர் படிக்கணும், ஓகே, அந்த கோர்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லையா மேத்தமெட்டிக்ஸு இல்லை மெட்டீரியல் சயின்ஸு, இந்த மாதிரி இதுதான் டெஸ்ட் பேப்பர். இந்த டெஸ்ட் பேப்பர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்குதா, அங்கே எழுத முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேக்கில் போயிட்டு யூனிவர்சிட்டிஸை செலக்ட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டிஸில் லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வந்துடும். அங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணி அங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, என்ன கோர்ஸுக்கு என்ன சப்ஜெக்ட்டு டெஸ்ட் பேப்பர் எழுதணும் அப்படிங்கிற விஷயம் அதில் ஓப்பன் ஆகும். அதை செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்ட்டிசிபேட்டிங் யூனிவர்சிட்டிஸ் கீழே இருக்கு இல்லையா, அப்படியே நேராக கீழே போகலாம். மேலே உள்ளதெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்க்கண்டு, கர்நாடகா லைனாக பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்குது. அதுக்கடுத்து இங்கே மேலே போயிட்டு பார்த்தரலாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரின்னு ஒன்று வரணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துருவோம் இருக்குது. இதில் இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பாருங்களேன், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனுவை இந்த லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே தான் நீங்கள் பர்டிகுலராக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி என்ன சப்ஜெக்ட்லையும் எழுதலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ எம்ஏ டிகிரிக்கு ப்ரோக்ராம் கோர்ஸ் என்ன சொல்லணும்னா ஆந்த்ரோபாலஜின்னு இருக்குது. டெஸ்ட் பேப்பரை ஹெச்இக்கு P02ன்னு நீங்கள் கியூட் எக்ஸாம் அப்ளிகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது எலிஜிபிலிட்டி என்னென்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் மினிமமாக 50% மார்க்ஸ். இதுதான் முக்கியம். இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்கும், இப்போ எம்ஏலே அடுத்த எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, டெஸ்ட்டு கோடு பேப்பர் என்ன, அந்த பேப்பர் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணுங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா தான் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணுன்னா இந்த கோடை செலக்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.